நம்ம இப்போ ஒரு விவசாய நண்பரை பார்க்க வரோம். அவர் விவசாயத்தை பற்றி பேசுகிறத நம்ம கேட்போம். வாங்க. வாழைக்கு பட்டம் போடுறீங்களோ? என்னன்னு எத்தனை மாதம் ஆகும் இந்த வாழை வச்சு? 4 மாதம் ஆகும். இது வந்து என்ன வாழை? கற்பூரவல்லி, ம், தொழுவை, ம், கற்பூரவல்லி, தொழுவை, ஒட்டச்செய்தி. ஒரு கொலை வந்து 400 ரூபாய்க்கு போகும். கையில் வந்து 400 ரூபா கிடைக்கும். மாதிரி நீங்கள் செலவு பண்ணது 100 ரூபா பண்ணால் 100 ரூபா கிடைக்குதா? 100 ரூபா பண்ணால் 100 ரூபா தான் கிடைக்கும். ஒரு கொலையில் அப்போ அதில் என்ன லாபம் இருக்குது? 100 ரூபா கிடைக்கும். சும்மா இருக்கு 100 ரூபா கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி இங்கே வேலை செய்யறதெல்லாம் உங்களுக்கு இதானே? இது என்ன செடி? இது கடலை போட்டிருக்கோம். கடலை போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், மாமரம் வச்சிருக்கோம். ஒரு மாங்காய் வந்து இப்போ வந்து 25 ரூபா விலையா ஆகும். கோடை மாங்காய் காய்ச்சிருக்கு. கோடை மாங்காய் காய்ச்சிருக்கு. ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு 30 ரூபா. ஒரு கிலோ வந்து 150 ரூபாய்க்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். சின்ன மாவா இருந்தாலும் ஒரு 20 கிலோ பறிக்கும். இந்த வாட்டி 20 கிலோ பறிச்சிருக்கு. நல்ல பூ பிஞ்சு எல்லாம் பறிச்சு பழக்க வச்சு வித்தாச்சு. இன்னும் அடுத்தாலும் பூவை பார்த்தீங்களா? கடுமையான பூ. இந்த நடனம், இந்த மாவை தான் நடனம். இது நமக்கு எப்போதும் லாபத்தை தான் ஈட்டும். லாபம் தான் கிடைச்சிட்டு இருக்குங்களே. எப்போதும் காய்க்கும். காயும் பூமா தான் இருக்கு. வெறும் கம்பா தான் இருக்கு. காய்க்கு அப்படிதான் தெரியும். 2 மாங்காய் தான் 1 கிலோ. 2 மாங்காய் 1 கிலோ. 2 மாங்காய் 1 கிலோ போவோம். கிலோ 150 ரூபா பழுக்க வச்சு நாமளே விற்கணும். சும்மா உங்களுக்கு எல்லாம் விற்கிறது எங்கே போய் விற்பீங்க? சும்மா கடையில் கொடுக்குறவன் யாரும் வந்து வாங்கிட்டு போவேன். விலைக்கு வந்து வாங்கிட்டு போவேன். உழவர் சந்தைக்கு போக மாட்டீங்களோ? உழவர் சந்தைக்கெல்லாம் போக மாட்டேன். இது அதுக்கு முன்னே விற்று போவோம். இது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி சரி சரி. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி. வாழைக்கெல்லாம் தண்ணியே இல்லை. தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? மழை பெய்யுது. தண்ணி அடைக்கும். தண்ணி இருக்குல்லையா? சரி 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 சரி. தண்ணி